الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد கண்ணியத்திற்கும் அன்பிற்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உன்னதமான ஒரு மாதத்தை அடையவிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தியிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த ஒரு உன்னதமான மாதம்தான் துல் ஹஜ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உன்னதமான மாதத்திலே நாம் எல்லாம் அடையவிருக்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தான் தொகுத்திருக்கக்கூடிய ஹதீதுகளினுடைய இறுதியில் நெகிழ்வூட்டும் உபதேசங்கள் அறிவுரைகள் என்ற ஒரு புத்தகத்தினுடைய பிற்பகுதியிலேயே அவர்கள் ஒரு பகுதியை அமைத்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்காக சில விஷயங்களினுடைய வரம்புகளை, சட்டங்களை, திட்டங்களை மனிதனுக்கு வகுத்து கொடுத்தது மாத்திரமல்லாமல் ஒரு நபியை இறக்கி அதன்படி வாழ்ந்து காட்டி இந்த மனிதர்களுக்கு வாழ்ந்து காட்டுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தூதரை அவர்களிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பியிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த நபி, அந்த அல்லாஹ்வினுடைய தூதர் தான் சொல்லக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கட்டளையிட்டிருக்கிறானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கடமை ஆக்கியிருக்கிறானோ அந்த ஃபர்லான கடமைகளை இந்த மக்களுக்கு மத்தியிலே அதை எப்படி செய்ய வேண்டும், எங்கே செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும் என்று ஒரு அறிவார்ந்த ஒரு உன்னதமான ஒரு மார்க்கமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாத்தை மாத்திரம்தான் வைத்திருக்கிறான். அதனால்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல சித்தாந்தங்கள், மதங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அது சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பார்த்தால் முன்னும் இருக்காது, முன்னிருந்தால் பின்னும் இருக்காது, பின்னிருந்தால் முன்னும் இருக்காது. அதற்கு ஒரு சீரான ஒரு அமைப்பை எந்த ஒரு மதங்களும் ஒரு கோட்பாடுகளும் இருக்காது. திரிவுபடுத்தப்பட்டதாக, முன்னோர்கள் சொல்லப்பட்டதாக, இந்த மூதாதையர்கள் வழங்கி வந்த ஒரு காரணத்திற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டதாக, ஏதோ சடங்குகளுக்காகவும் சம்பிரதாயங்களுக்காகவும் கட்டியெழுப்பப்பட்டதாக இருக்கும். ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை இப்படித்தான் வாழ வேண்டும், இது இறைவனுடைய கட்டளையாக இருக்கிறது, இது நபியினுடைய சுன்னாவாக இருக்கிறது, இதை இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், காட்டியிருக்கிறார்கள், அனுமதி தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லாம் பார்க்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட அந்த தொடரில்தான் கால அஸ்லம் து கால அஸ்லிம், நீங்கள் கட்டுப்படுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். குர்ஆனிலே நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். அது நீங்கள் கட்டுப்படுங்கள் என்பது என்று சொல்லப்பட்டது. நீண்ட நெடு நாட்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தையை தரவில்லை. ஆனால் குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததற்கு பிறகு அந்த குழந்தையை கொண்டு போய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாலைவனத்தில் விடுவதற்காக கட்டளை பிறப்பிக்கிறான். பச்சிலம் குழந்தையை, தன்னுடைய மனைவியை எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லாமல், விவசாய நிலங்கள் இல்லாமல், எந்த ஒரு முகாந்திரமும் பாதுகாப்பும் இல்லாத ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளை, நீங்கள் விட்டு வந்துவிடுங்கள் என்று சொல்லப்பட்ட போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனையும் தன்னுடைய மனைவியையும் அந்த பாலைவனத்திலே விட்டு வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஒரு செய்தி, நமக்கெல்லாம் இது ஒரு செய்தியாக இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. ஆனால் அன்றைய தினம் அந்த நபிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு கட்டளை எடுகிறான். அவர் கொண்டு போய் அங்கே விடுகிறார், துவா செய்து விட்டு வந்து விடுகிறார்.
பிறகு தன்னுடைய மகன் பாலைவனத்தில், பிறகு தன்னுடைய மகன் பருவம் அடைந்ததற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கனவிலே வகையாக சொல்லுகிறான். தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துணிகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஒரு துணிகரமான ஒரு செயலை, தனக்கு கட்டுப்பட்ட அந்த செயலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே இனி வரக்கூடிய கியாம நாள் வரும் வரையிலும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை முஸ்லீமாக இருக்கக்கூடிய முஃமினாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பின்பற்றக்கூடிய ஒரு வணக்கமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்பானியை ஆக்கியிருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஏராளமான கஷ்டங்களும் நஷ்டங்களும், எனக்குத்தான் இவ்வளவு கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் ஏற்படுகிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பிய தூதர்களை, அவருடைய தூதர்களை பின்பற்றிய தோழர்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு கஷ்டங்களை நஷ்டங்களை இந்த உலகத்திலே தந்திருக்கிறான் என்பதை நாம் வரலாறுகளிலே குர்ஆனிலே நாம் எல்லாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை சொல்லுகிறான், மத்தாவுல் குரு, இது ஒரு ஏமாற்றக்கூடிய வீணும் விளையாட்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை சொல்லுகிறான். காரணம் என்ன? இந்த உலகம் இருக்கிறது, இந்த உலகத்திலுடைய விஷயங்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், நமக்கெல்லாம் கார் வேண்டும், வீடு வேண்டும், அல்லது பொருளாதாரங்கள் நிறைய வேண்டும், மக்கள் வேண்டும், ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புவோம். அது எல்லோருக்கும் உள்ள இயல்பான இச்சையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கிறான். அதைத்தான் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத் மினன் நிசா, பெண்கள் மீது, அதே போன்று ஆண் மக்கள் மீது, அதே மாதிரி தங்கத்தின் மீது, வெள்ளியின் மீது, குதிரைகள் மீது, அடையாளமிடப்பட்ட குதிரைகள், ஆடு மாடுகள், கால்நடைகள், விவசாய நிலங்கள் மீது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை வசனங்களை சொல்லி காட்டுகிறான். ஸுய்யினல் லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத் மினன் நிசாஇ வல் பனீன வல் கந்திரி வல் முகந்திராத்தி மினத் தஹப் வல் ஃபில்லத்தி வல் ஹைலி வல் முஸம்மவாத்தி வல் அன்ஆம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு 8 பட்டியலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே சொல்லி காட்டுகிறான். இவையெல்லாம் இந்த உலகத்தினுடைய இந்த உலக மக்களுக்கு இவையெல்லாம் அழகாக காண்பிக்கப்பட்டிருக்கு. அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்னு சொன்னா, அந்த அழகாக காண்பிக்கப்பட்ட அந்த விஷயங்களை விட உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய தங்குமிடம் தான் நிரந்தரமானது, அழகானது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அதே போன்று அல்லாஹ் தன்னுடைய அந்த வசனத்திற்கு கீழாக சொல்லுகிறான், நபியை நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், அவற்றை விட மேலான ஒரு விஷயத்தை அவர்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். எதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி கேட்கிறான்னு சொன்னா, அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நம்ம இடத்துல என்ன? இன்றைக்கு நாம் முஸ்லீம்களாக இருக்கிறோம், ரமலானில் தொழுகையை பேணி வந்தவர்களாக இருந்தோம், தொழுகையை விட்டு விட்டோம். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்களுக்கு எவ்வளவு விஷயங்களை, எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கொடுக்க வேண்டுமோ, உங்களுடைய தேவைகளை நீங்கள் காலையில் நினைத்து பார்த்தீர்களா? நேற்று இரவு நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேமித்து வைத்து விட்டுத்தான் இன்றைய காலைய தினம் நான் உணவை அடைந்தேன் என்று இருக்குமா? அல்லது அடுத்த மாதத்திற்கு உண்டான உணவினுடைய தேவையை நான் இன்றைக்கே சேகரித்து வைத்து இருக்கிறேன் என்ற ஒரு நிலைமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறானா என்று கேட்டால் இல்லை. உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் அறியாத புறத்திலிருந்து உங்களுடைய ரிஸ்க் எழுதப்பட்டு விட்டது, பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நீ எவ்வளவு கால வாழுவ, என்னென்ன சாப்பிடுவ, என்னென்ன அனுபவிப்ப, என்னென்ன உனக்கு பொருளாதார உன்னிடத்தில் வரும் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஒரு விதியாக அல்லாஹ் தன்னுடைய தஃப்சீரில் எழுதி வைத்திருக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை ஒரு முஃமின் மனதார இதை உறுதியாக நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் அவனுடைய ஈமான் பரிபூர்ணமாகும். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவற்றை விட ஒரு மேலான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு அல்லாஹ் என்ன கேட்கிறான்? நபிட்ட கேட்கிறான். அப்படி சொல்லிட்டு சொல்றான், அவர்களுக்கு தக்குவா பயபக்தி உடையவர்களுக்கு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பம் செய்கிறான். அதை என்ன விஷயம்னு சொல்லல, அதை யாருக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், தக்குவா உள்ளவர்களுக்கு, பயபக்தி உடையவர்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? ஹலால் என்று வந்தால் எனக்கு எந்தெந்த விஷயத்தில் எனக்கு எது சப்போஸாக இருக்குமோ அதை பூரா நான் எடுத்துக்கொண்டு ஹலால் 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 என்று பேசுவேன். என்னை எதெல்லாம் பாதிக்குமோ, என்னை எதெல்லாம் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்குமோ, எனக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருக்குமோ அந்த ஹராத்தை பற்றி, அந்த ஹராமை பற்றி, அல்லாஹ்வுடைய வரம்பை பற்றி நான் மீறுவதற்கு தயங்காத ஒரு நிலையில் நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயம் அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இன்றைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வியாபாரத்தை ஹலாலான முறையில் ஆக்கியிருக்கிறான்.
வியாபாரத்தை ஹலாலாக்கி கடன் ஒரு வழிமுறையை ஏற்படுத்தியிருக்கிறான். ஆனால் வட்டிக்குள்ளே செல்லக்கூடிய ஒரு வழிமுறையை மனிதன் ஏற்படுத்தி கொண்டு இதன் மூலம் தான் என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை மனிதரிடத்தில் இன்னைக்கு சர்வசாதாரணம் ஆகிப்போச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னால் பேங்க்கில் உள்ள கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணிவிட்டு அதற்குரிய அந்த ரெகுலேஷன், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போடுறான். 30 நாட்களுக்கு மேல் நீ கட்ட தவறினால் இந்த வட்டியை நீ கட்ட முற்பட வேண்டும், உன்னிடத்திலிருந்து வட்டி பிடிக்கப்படும், அதற்கு நீ சம்மதம் தெரிவிக்கிறாயா என்று கேட்கப்படுகிறது. ஆம், சம்மதிக்கிறேன் என்று ஒரு முஸ்லீம் கையொப்பமிடுகிறான். இப்படி தன்னுடைய அம்மின் ஹலால் அம்மின் ஹராம், நான் ஹலாலா ஹராமா என்பதையெல்லாம் பார்க்காத ஒரு காலம் வரும். அன்றைய தினம் நீங்கள் மறுமையினுடைய நாளை எதிர்பாருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்று என்ன தோன்றக்கூடிய அளவிற்கு ஹலால்கள் எல்லாம் புறந்தள்ளி காட்டப்படக்கூடிய அளவிற்கு இன்றைய முஸ்லிம் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தக்குவா உடையவர்களுக்கு, பயபக்தி உடையவர்களுக்கு இறைவனிடத்தில் அவர்களுக்கு சுவனபதிகள் உண்டு, அதற்கு கீழால நீரோடைகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதில் என்றென்றும் தங்குவார்கள், அவர்களுக்கு தூய ஒரு ஹூர்லின் துணையை நாங்கள் ஏற்படுத்தி தருவோம், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் அவர்களுக்கு உண்டு, தன்னுடைய அடியார்களை உற்று நோக்குபவனாக இருக்கிறான். அன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய நெஞ்சங்களில் நாம் கை வைத்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். என்னை அல்லாஹ் நிச்சயமாக உற்று நோக்கி கொண்டிருக்கிறான், கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற இந்த வசனம் என்னுடைய உள்ளத்திலே நீங்கள் ஆழமாக கை வைத்து பாருங்கள். பேசுகின்ற நானும் தான், கேட்கின்ற நீங்களும் தான். வருகிறோம், தொழுகிறோம், ஜகாத் செய்கிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம், உம்ராக்களை செய்கிறோம். இப்படி இபாதத்துக்களை செய்யக்கூடிய நாம் அல்லாஹ்வினுடைய விஷயத்திலே, பாவமான விஷயத்திலே, இப்படிப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான், என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு இன்றைய தினம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது அல்லாஹ் சொன்ன கடமையை ஏதோ இந்த சமுதாயத்திற்காக, குடும்பத்திற்காக, அவன் என்னுடைய நண்பனுக்காக நான் பார்த்து விடுவான், என்னை தொழாவிட்டால், இன்றைய தினம் ஜும்மாவிற்கு வராவிட்டால் முஸ்லிம்களுடைய பட்டியலில் இருந்து என்னை எடுத்து விடுவார்கள் என்ற நோக்கத்திற்காக நாம் தொலை வந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த உற்று நோக்குதல் இருக்கிறதே, இந்த உற்று நோக்குதல் கண்காணிப்பவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வாசகம்தான் நபிமார்களுடைய உள்ளங்களை உறுதிப்படுத்தியது, நபிமார்களோடு இருந்த தோழர்களுடைய உள்ளங்களை உறுதிப்படுத்தியது. அதனால்தான் தான் ஆடம்பரமாக வாழ்ந்தாலும் சரி, மன்னனாக வாழ்ந்தாலும் சரி, கலிஃபாவாக வாழ்ந்தாலும் சரி, நபிமார்களாக வாழ்ந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே நாளைய தினம் நமக்கு மரணம் வரும், மரணத்திற்கு பிறகு மறுமை வரும் என்று உண்மையாக நம்பியதற்கு பிறகு நரகம் ஒன்று, சொர்க்கம் என்று நமக்கு தீர்ப்பளிக்கப்படும். அந்த நரகத்திலே நாம் செய்த பாவங்களுக்கு ஏற்ப தண்டிக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு வெளியேற்றப்படுவோம், நாம் நல்ல அமல்கள் செய்தால் சொர்க்கம் செல்வோம் என்பதை அவர்கள் உறுதியாக ஆழமாக நம்பியதின் காரணமாகத்தான் அவர்கள் அப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் செய்வதற்காக முற்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாலைவனத்திலே விட்டு வருகிறார்கள், தன்னுடைய மகனை குர்பானி கொடுப்பதற்கு துணிகிறார்கள். இப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் என்று சொன்னால், அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவருடைய உள்ளங்கள் பக்குவப்படுத்துகிறது. அதைத்தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய பிற்பகுதியிலேயே நெகிழ்வூட்டும் உபதேசங்கள், உங்களுடைய உள்ளங்களை பக்குவப்படுத்துவதற்காக, பண்படுத்துவதற்காக, மழை இல்லாமல் ஒரு நிலம் இருந்தால் அந்த நிலம் எப்படி வறண்டு போய்விடுமோ அதுபோன்று உங்களுடைய உள்ளங்கள், உபதேசங்கள் இல்லை என்று சொன்னால், நல்ல உபதேசங்களுடைய உங்களுடைய உள்ளங்கள் உள்வாங்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய உள்ளங்கள் செத்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய உள்ளம் ஒரு மனிதனுடைய அடிப்படையான விஷயம், அதை சீர்திருத்துவது. என்னுடைய உள்ளத்தை குறித்து நான் எந்த அளவிற்கு என்னுடைய நிலைப்பாட்டில் என்னுடைய ஈமான், அதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, அல்லாஹ்வே இந்த உள்ளம் இருக்கிறது, இந்த உள்ளத்திற்கு தக்குவாவை, இறையச்சத்தை கொடு என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உங்கள் அனைவரையும் விட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர் முதற்கொண்டு இனி கியாமத் நாள் வரும் வரைக்கும் உள்ள மனிதரை அனைவரையும் விட, உங்கள் அனைவரையும் விட அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன் நான் என்று சொன்ன அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா,
தக்வாஹா, யா அல்லாஹ் என்னுடைய நஃப்ஸ் இருக்குதே, என்னுடைய உள்ளம் இருக்குதே, அந்த நஃப்ஸுக்கு உள்ளத்திற்கு நீ இறையச்சத்தை தக்வாவை கூடிய அல்லாஹ், வஸக்கிஹா அதை பரிசுத்தப்படுத்தி யா அல்லாஹ், அந்த ஹைரு மன் ஜக்காஹா அதை பரிசுத்தப்படுத்துவதில் நீ நான் சிறந்தவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். இதை பார்க்கிறோம். என்றைக்குமே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நான் நல்லவன், நான் அவனை விட சிறந்தவனாக இருக்கிறேன், நான் எந்த பாவங்களும் செய்யாதவன், நான் எல்லாவற்றையும் விட நான் சிறந்தவன் என்று தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்துவதில் தான் முன்னிலை வைக்கிறோமே தவிர என்னுடைய உள்ளத்தை குறித்து நான் இந்த பாவங்களை இன்றைய தினம் செய்துவிட்டேன், நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த வட்டியோடு தொடர்பு எடுத்துக் கொண்டிருக்கிறேன், தொழுகையை வீணடித்து விட்டேன், தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழாமல் அதனுடைய இறுதி நேரத்தில் தொழுது கொண்டிருக்கிறேன், ஜமாத்தோடு தொழாமல் தனியாக தொழுது கொண்டிருக்கிறேன் என்ற அச்ச உணர்வு என்னுடைய உள்ளத்திலே இறுக்கமாக இருந்தால் நிச்சயமாக அந்த தக்குவா உங்களை உறங்க விடாது, அந்த தக்குவா உங்களை நிம்மதியாக இந்த உலகத்திலே வாழ விடாது. ஏனென்று சொன்னால் இந்த உலகம் இருக்கிறதே மதா உல் குரூர், இது ஏமாற்றக்கூடியது. ஷைத்தான் சொன்னான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான், இந்த பழத்தை நீ புசித்தால் இந்த சுவர்க்கத்திலே நீ நிலையாக வாழ்ந்து விடுவாய், அல்லது இந்த மலக்குகளை போன்று நீ நிரந்தரமாக இங்கே தங்கி விடுவாய் என்று சொன்ன அந்த ஆசை வார்த்தையின் காரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புசித்தார்கள். அந்த ஏமாற்று வாழ்க்கை, அந்த ஏமாற்று வார்த்தை தான் இந்த உலகத்திலே ஷைத்தான் ஒவ்வொருடைய உள்ளத்திலும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த பெண் தான் விபச்சாரத்திற்கு அழைத்த போது அவர்கள் காலம் ஆதல்லா, அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக, நான் சிறந்தவன், நான் தக்குவாவாதி, நான் அல்லாஹுடைய நபியாக இருக்கிறேன் என்று தன்னை அவர்கள் சீர்திருத்தப்படுத்தவில்லை, தன்னை அவர்கள் தூய்மைப்படுத்தவில்லை. இவர்கள் எதன் பால் என்னை அழைக்கிறார்களோ அந்த பாவத்தின் பக்கம் நான் நெருங்கி விடாமல் இருப்பதற்கு அல்லாஹ் என்னை பாதுகாத்தால் மட்டும்தான் நான் அந்த பாவத்தின் பக்கம் நான் நெருங்கி விடாமல் இருப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் என்று சொன்னார்கள். அன்பிற்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய தினம் பார்க்கிறோம், இன்றைய தினம் ஏராளமான போதை வஸ்துக்களோடு, வட்டியோடு, விபச்சாரங்களோடு, மதுவோடு இன்றைய தினம் இளைஞர்கள் ஏராளமானவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இளைஞர் ஒரு தனி சாம்ராஜ்யத்தை, ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை துணிவாக ஒரு மன்னனுக்கு முன்னால் எடுத்து சொல்லுகிறார். அவருக்கு தெரியும், இந்த மன்னனுக்கு முன்னால் தான் எடுத்து வைக்கக்கூடிய இந்த உபதேசம், அல்லாஹ்வுடைய வார்த்தையை நான் சொன்னால் நிச்சயமாக தண்டிக்கப்படுவோம் என்று அவருக்கு தெரியும். ஒரு இளைஞன் இருக்கிறானே, ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு ஒரு இளைஞன் என்று சொல்வார்கள். இளைஞருடைய படை பட்டாளங்களை வைத்துக் கொண்டுதான் ஒவ்வொரு நாடும் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறது. ஒரு இளைஞனை வழியெடுத்து விட்டால் அந்த நாட்டை எளிதாக நாம் அழித்து விடலாம் என்ற நோக்கில்தான் இன்றைய மிகப்பெரிய ஒரு உலகத்தினுடைய விஞ்ஞானிகள் எல்லாம் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் எப்படிப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இளைஞர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக எவ்வளவு தியாகங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு மதுவுக்கு பின்னால், பெண்களுக்கு பின்னால், ஆசாபாசங்களுக்கு பின்னால், சினிமாவுக்கு பின்னால் இன்றைக்கு ஏராளமான மோசமான இஸ்லாம் தடுத்த காரியங்களில் சர்வ சாதாரணமாக பத்திரிகைகளை விழிக்கிறோம், முஹம்மது என்றும் அஹம்மது என்றும் பெயரை படிக்கிறோம். வேதனையாக இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு பெயரை கூடிய எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் எப்படி வாழச் சொன்ன சட்டதிட்டங்களை, வரம்புகளை போட்ட ஒரு அழகிய ஒரு மார்க்கம் பின்பற்றுவதற்கு தகுதியானது என்று மாற்று மதத்தவர்கள் நீங்கள் எதை பார்த்து இந்த இஸ்லாத்திற்குள் வந்தீர்கள் என்று கேட்டால், உங்களுடைய குர்ஆனை பார்த்து, உங்களுடைய நபியினுடைய வாழ்வை பார்த்து, உங்களுடைய கலிஃபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்து நாங்கள் இந்த இஸ்லாத்திற்குள் நுழைந்தோம். எவ்வளவு அழகிய மார்க்கம் இது! நீங்கள் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்வதற்கு கூட இவ்வளவு அழகாக சுத்தம் செய்வதற்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு மார்க்கம் அல்லவா இது? திருமணம் முடித்தால் மகரை கொடுத்து திருமணம் கொடுக்கிறீர்கள். இவ்வளவு அழகான ஒரு மார்க்கத்தை எவராலும் கொண்டு வர முடியாது. இந்த அல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மாத்திரம்தான் என்று சொல்லப்பட்டு, இப்படி இஸ்லாம் சேகரிக்கப்பட்டு அழகாக இந்த மக்களுக்கு மத்தியிலே சொல்லப்பட வேண்டிய இன்றைய இளைஞர்கள் சமுதாயம், அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, மிகவும் மனவேதனையாக இருக்கிறது. பிள்ளைகளை கண்டிக்கக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கு தயங்குகிறார்கள். தன்னுடைய பிள்ளைகள் வேறு ஏதாவது முடிவை எடுத்துக்கொள்வானோ என்று, இன்றைக்கு வேறு ஏதாவது முடிவை எடுத்துக்கொள்வானோ என்று அஞ்சுகிறீர்கள். நாளை உங்களுடைய பிள்ளைகளை நரகத்தினுடைய விறகுகளாக, எரிபொருள்களாக ஆக்குவதற்கு நீங்கள் தயாராக இருந்தீர்கள் என்று சொன்னால், மதுவையும் உபச்சாரத்தையும் ஆசாபாசங்களையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அன்பிற்கினியவர்களே, நாளை சொர்க்கத்தில் என்னுடைய குடும்பத்தினரோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், இந்த சமுதாயம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாளைய மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே உங்களுடைய குழந்தைகளுக்கு முன்னால் நீங்கள், அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான்,
யௌம யஃபுருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபிஹி வ ஷாஹிபதி பனி லிகுல்லி இம்ரி மின்ஹும் யௌமைதின் ஷனுயுனி. உங்களுடைய தாய், பெற்றெடுத்த தாய் உங்களை விட்டு வெறுண்டோடுவாள், உங்களுடைய தந்தை, உங்களுடைய சகோதரன் வெறுண்டோடுவான். அந்த ஒரு நாள் இருக்கிறதே, அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. கடந்த மாதங்கள் பார்த்தோம், எவ்வளவு வெயிலாக இருந்தது. வெயிலை தாங்க முடியவில்லை. ஏர் கூலர் வாங்குவோமா, ஏசி வாங்குவோமா, இந்த வெப்பத்தை தணிப்பதற்கு என்னென்ன செட்டப்புகளை இந்த உலகத்திலே செய்ய முடியுமோ அத்துணை செட்டப்புகளையும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை செய்தாக வேண்டும் என்ற நிலையை முயற்சியை எடுத்தோம். நாளை மறுமையிலே அப்படிப்பட்ட எந்த செட்டப்புகளும் இருக்காது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அவனுடைய அர்ஷினுடைய நிலையிலே 7 பெரும் கூட்டத்தாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிழலை வழங்குவான். அன்பிற்கினியவர்களே, உங்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப உங்களுடைய முகங்களுக்கும் கழுத்துகளுக்கும் கரண்டைகளுக்கும் இடுப்புகளுக்கும் வேர்வையில் மூழ்கடிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இதுவெல்லாம் கதைகளாகவும் கற்பனைகளாகவும் என்னுடைய உள்ளத்தில் பதிவுமாக இருந்தால் நிச்சயமாக எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. நிச்சயமாக மரணம் வரும். நேற்றைய தினம் என்னுடைய நண்பன் என்னிடத்தில் போய் வருகிறேன் என்று திரும்பியவன் திரும்ப வரவில்லை, ஜனாசாவாக வருகிறான். என்னுடைய தாயிடத்திலே சொல்லிவிட்டு போனேன், என்னுடைய தாயை வந்து பார்க்கிறேன், தாய் ஜனாசாவாக இருக்கிறார். எந்த நேரத்தில் மனிதனுடைய மவுத் வரும் என்று தெரியாது, யாருடைய அஜல் எப்பொழுது எழுதப்பட்டிருக்கிறது என்று தெரியாது. இந்த உலகம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள். இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் சம்பாதித்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக அல்ல, என்னுடைய பேரம்பேத்திகளுக்கு அல்ல, என்னுடைய பூட்டணங்களுக்கெல்லாம் நான் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்திலே சுகபோகமாக நீண்ட பொருளாதாரங்களோடு நல்ல வளமாக என்னுடைய குழந்தைகள் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ் ஹராமாக்கிய, அல்லாஹ் தடை செய்த அப்படிப்பட்ட காரியங்களை செய்தாலும் அந்த பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அந்த பொருளாதாரத்தினுடைய மோகம், அவன் அப்படி வாழுகிறான், இவன் இப்படி வாழுகிறான் என்று நாம் இந்த உலகத்தை தான் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்களை பார்த்தால் உங்களுடைய கண்களை திசை திருப்புங்கள், உங்களுடைய கண்களை நீங்கள் கீழே போடுங்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று வசதியானவர்களை கண்டால் இந்த உலகத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செல்வத்தை, பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், அது அல்லாஹ்வுடைய விதி. ஆனால் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள், செருப்பை இல்லாதவர்களை பாருங்கள், காலை இல்லாதவர்களை பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் கீழ்த்தரத்தினுடைய படித்தரங்களை பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். மருத்துவமனைகளுக்கு சென்று பாருங்கள், நாம் எவ்வளவு ஆரோக்கியமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து நீங்கள் திருப்தி படாதவரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய மகனுக்கு ஒரு தங்கம் ஓடை நிறையாக கொடுத்தால் லபுத்தகா இலா தானி, அதை இப்படி வர வேண்டும் என்று இன்னொரு ஓடையை விரும்புவான். லபுத்தகா இலா சாலிஸ், அதை 3ஆக வேண்டும் என்று சொல்லுகிறான். ஆனால் ஆதமுடைய மகனினுடைய அந்த ஆசையை மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மண் என்று சொன்னால் மரணம்தான், மரணத்தை தவிர அதை வேறு எதுவும் நிரப்பாது என்று சொன்னார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன அந்த விஷயம் இருக்கிறது. நெருப்பு குண்டங்களில் எரியப்பட்டார். அப்பொழுது சொன்னார், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். பொறுப்பு சாட்டுவதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு உதவி செய்வதற்காக என்னை அனுப்பியிருக்கிறான். மலையை உடைய மலக்குகள் வந்திருக்கிறார்கள், இந்த நெருப்பை அணைக்கட்டுமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்பாடு செய்து அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுதும் அவர்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? என்னை படைத்த, உங்களை படைத்த, இந்த நெருப்பை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுப்பு சாட்டுவதற்கு தகுதியானவன் இறைவன் தான் என்று அவர்கள் இறைவனிடத்திலே பொறுப்பை சாட்டுகிறார்கள். உண்மையிலேயே நெருப்பு சுடக்கூடிய தன்மைதான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே மாற்றி அமைத்தான். இதுவெல்லாம் கதைகள் அல்ல, இதுவெல்லாம் கற்பனைகள் அல்ல, இவைகள் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இவைகளை எல்லாம் ஒரு முஃமின் நம்பியாக வேண்டும். ஆனால் இது ஆணித்தரமாக, உறுதியாக ஒரு முஃமின் இடத்திலே பதிவுமாக இருந்தால், இந்த உலகம் அல்ல, இந்த உலகத்தை போன்று இன்னும் எனக்கு 100 உயிர்கள் கொடுக்கப்பட்டாலும், சஹாபாக்கள் சொல்வதை போன்று இந்த போர்க்களங்களில் எதிரியினுடைய வாட்கள் எனக்கு வெட்டப்பட வேண்டும், 100 உயிர்கள் கொடுக்கப்பட்டாலும் இந்த போர்க்களங்களில் வெட்டப்பட்டு என்னுடைய இரத்தங்கள் சிந்தப்பட வேண்டும் என்று ஆசை வைத்தார்களே, அப்படிப்பட்டவர்களாக வாழ்வார்கள் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.
அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் அன்பிற்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையிலேயே ஒரு இளைஞர் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபதன் என்று தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எந்த அளவிற்கு ஒரு இளைஞனுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளையும் அதே போன்று சில சம்பவங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். நபியினுடைய காலத்திலே வாழ்ந்தார் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். நாம் அதிக தடவைகள் கேட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த விஷயங்கள், அந்த உபதேசங்கள் என்னுடைய உள்ளத்தை மீட்டி எடுத்திருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு 200 திர்ஹங்களுக்கு தன்னுடைய ஆடையை வாங்கி, புதிய புதிய ஆடைகளை 200 திர்ஹங்களுக்கு வாங்கி போடக்கூடியவர் முஸ்அப் இப்னு உமைர். ஒரே ஒரு பிள்ளை, மிகவும் கோடீஸ்வரியான ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளை. தன்னுடைய பிள்ளை எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், அந்த சமுதாயத்தில் வாழ்ந்தவர்கள், முஸ்அப் இப்னு உமைர் ஒரு சந்தைக்கு வருவாராக இருந்தால் அவரை நாங்கள் பார்க்காமலேயே கண்டுகொள்வோம். ஏனென்று சொன்னால், கடை வீதியினுடைய முக்கிலிருந்து வரக்கூடிய அவருடைய அந்த பூசக்கூடிய நறுமணத்தினுடைய வாடை அந்த இறுதி பகுதி வரை, அவருடைய சந்தையினுடைய இறுதி பகுதி வரை மணக்கும், அதனுடைய நறுமணம் வீசும். அதை வைத்து நாங்கள் அடையாளம் கண்டுகொள்வோம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்கிறார்கள் என்று. அல்லாஹ்வினுடைய தூதுத்துவ செய்தியை அறிந்து கொள்கிறார். தன்னுடைய தாயை விட்டு வெளியேறுகிறார். தான் இதுவரை அனுபவித்த அந்த சுகபோகமான வாழ்க்கையை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர்களில் அவர்களும் ஒருவர். அப்படிப்பட்ட ஒருவர் உஹதினுடைய போர்க்களத்திலே கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்படுகிறார்கள். சொந்தங்கள் எல்லாம் தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தவருடைய சடலங்களை தேடிக்கொண்டு வருகிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உடலை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள் கேட்கிறார்கள், கஃபன் செய்து விட்டோம், முஸ்அப்னுடைய உமைருடைய அந்த கஃபன் செய்வதற்கான துணி எங்களிடத்திலே போதுமானதாக இல்லை, தலையை மூடினால் கால் தெரிகிறது, காலை மூடினால் தலை தெரிகிறது, நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதவர்களாக சொன்னார்கள், கண்ணியத்திற்குரிய அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவருடைய கால்கள் இலைகளால் மூடப்பட்டு துணியால் தன்னுடைய தலையை மூடப்படுகிறது. அப்படிப்பட்டவருடைய நிலைமை இருக்கிறது. ஒரு செல்வந்தரான ஒரு நிலை. இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். இன்றைக்கு பார்க்கிறோம், உலகத்தினுடைய பொருளாதாரங்கள், இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்திற்காக 5 மணிக்கு எழுந்து ஒருவனிடத்திலே பொருளாதாரத்தை வாங்க வேண்டும் என்று சொன்னால் 3 மணிக்கு எழுந்து தயாராகி அந்த பொருளாதாரத்தை வாங்குவதற்கு புறப்படுகிறோம். நாளைய தினம் உனக்கு இந்த வேலையை முடித்து கொடுத்தால் 2 லட்சம் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த மனிதன் நாளைய தினத்திற்காக அந்த நாளில் செய்யப்படக்கூடிய வேலையை உடனடியாக செய்வதற்கு முற்படுகிறான். ஆனால் ஹய்யால் ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹய்யால் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. தொழுகையை விட்டு என்னுடைய வேலைதான் வெற்றி என்று அணிந்து கொண்டிருக்கிறோம். அதுவல்ல, அது அஃப்லஹல் முஃமினூன், அல்லாஹ் சொல்கிறான், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், தன்னுடைய தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய இந்த அநியாயங்களை, இந்த அக்கிரமங்களை, போதை வஸ்துக்களை தடுக்க இந்த மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இளைஞர்களுக்கு மத்தியிலே தக்குவாவும் உள்ளச்சமும் ஒரு உறுதியும் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து நம்முடைய சமுதாயத்தை அல்லாஹ் எதை விரும்புகிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதன்படி வாழ்வதற்கு கட்டளையிட்டார்களோ அந்த வாழ்க்கையின் பக்கம் வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கும் உங்களுக்கும் வாய்ப்பு அளிப்பானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.